ராஜரத வழிவிட்டு இது ஒண்ணு வந்து இது என்ன பண்ண போதும் ஐயா ஊசி பராசி வேடிக்கையாக வச்சா வேடி சம சம ஊசி பராசி வேடிக்கையாக வச்சா வேடி சம சம வேடிக்கையாக வச்சா வேடி சம சம ஊசி பராசி வேடிக்கையாக வச்சா வேடி சம சம ஏ சம சம ஏ கைதா கைதா எதற்காக தன கூட்டம் ஐயா இந்த பகவான் கோயில புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து உடம்புக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2 இரவு நாளை இரவு இந்த இரவு இது எத்தனாவது இரவு முதல் இரவு முதல் ராத்திரி யாருக்கு முதல் ராத்திரி யாருக்கு முதல் ராத்திரி முதல் நாள் நாடகம் சிவராத்திரி அத்தரா நிக்கீங்க அம்மா யாராவது தேட போய் ஏத்து ஏத்து கம்பெனி நம்பர் நான் பாத்துக்கறேன் நானே ஒரு அதிகாரி தான் டிஎஸ்பி மாஸ்டர் ஃபுல் கான்ஸ்டபிள் கிண்டல் தெரியே சபை மாதா பேப்பர் சபை பா லட்சுமி கடாஜி கடாஜி வந்து சாலம் நிக்கபா மாதா பிதா குருதேவா மாதா பிதா உங்க பாதத்திற்கு சின்ன திரியவன் இது கலங்கூட்டி சிறந்தாச்சு ஒரு கோடி ஐயா ஒரு ஏக்கா ஆனா வச்சா எங்க அடிக்கலாம் பத்தறாவா குடுடா ஆலவா டேய் பத்தடா குடுடா மசாலா மேல கை வைக்கிறீங்க மசாலா மேல கை வைக்கலாமா அடிச்சு ஏய் இதுலக்கா ஏய் எதுக்கு அது நேரவா எதுக்கு உங்க கையில போட்டான் உங்க கைக்கு எதுக்கு வந்து என்ன அடிக்க சொல்றாங்க யார் அடிக்க சொன்னீங்க கொஞ்ச அடிக்க சொன்னா நீ கேட்கலாமா இல்ல கையால தொடலாமா கேட்கலாம் தொடலாமா ஏங்க கால்ல
மூஞ்சி மடக்கிறா. ஏய் மாமா திரும்படா. அட அட யார் தெரியுமா? அம்மா நான் ஒரு தாதா. என் பேரை கண்டவன் நாடே நடுங்கும். அம்மா புல்புல் தாரா. மாமா பாயம். மாமா பாயம். இந்த கொட்டை. உன்னை பார்த்தா பயம் பயம் பயம். கால மத்த விளக்கா. சொல்லுங்க. வசுதேவர் வாயாண்டா வசுதேவரு கோணத்தி குத்தாலம்மா விளக்கப்படுதா? வசுதேவர் ஆமா ஆமா. ஆனா நாடு எப்ப நாடு? உன் நாடு சொல்லுங்க ஐயா. என் நாடு எப்ப நாடு? அது டேய் டேய் ஐயா நான் சொல்ல டேபரா ஐயா எது சுடுகாடு? நான் சொல்ல ஜெயரா சுடுகாடு. அவன் தான் சொல்றான் சுடுகாட்டு எவன் சொன்னான்? மக்களக்காரன் நீ சொல்லலாமா கூட? சொல்லலாமா? ஐயா வசுதேவர் உன் நாடு அப்படி வசிதாவர் தம்பி இதோ வடமதுராபுரி பட்டணத்தில் வடமதுரை ஆட இருக்கக்கூடிய வடமதுராபுரி ஆடக்கூடிய முக்கர ஜனக்கும் முக்கர வள்ளிக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார். ஆமா யார் யார்? கம்சன் ஒன்று, வசுதேவர், கம்சன் ஒன்று, தேவகி ரோகிணி. 3 பிள்ளைகளுக்கும் குருவாக விளங்கக்கூடிய நான் தான் வசுதேவர். ஓ அந்த வடமதுரை ஆட இருக்கக்கூடிய கம்சபூபதிக்கோ தேவகி ரோகிணிக்கு இவர்தான் குரு கர்த்தா குருடா. அப்படி அதே வடமதுராபுரியில் ஒரு பகுதியாக நான் தங்கிக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் சரி என்னுடைய அழகை பார்த்தால் எப்பேற்பட்ட அழகு. நான் வீட்டுக்கு போறேன் ஐயா. சித்திரை பணிகள் உண்டு. காலையில் விதிக்கக்கூடியது என்ன? சூரியன். ஆமா. அந்த சூரியன் எப்படி பிரகாசமா இருக்குமோ ஆமா அதை போலவே என்னுடைய சிறந்து இருக்கக்கூடிய மணிமகரத்னமாக முடியாகப்பட்டது அவ்வளவு பிரகாசமாக இருக்குமா? ஏ குப்பா எப்படி அப்பேற்பட்ட வசுதேவன் 3 பிள்ளைகளுக்கும் குரு. ஆமா இருந்தாலும் சரி இந்த கிழச்சி ஆமா அந்த பையங்கிறான் பார். கம்சா ஐயோ ஏங்க உந்த கஷ்டனா என்னத்தா போறதுல கைது கஷ்டனா கேட்டா டேய் குருன்னு தான் பேரு. ஆமா அவனுக்கு பயப்படாத நாளே கிடையாது. என்னடா வரவங்களாம் அப்படின்றானோ அம்மா பேர் ஆடா அப்பா டகடாவா என்கிட்ட வந்து மோதி பாக்க சொல்லு. இன்னைக்கு நாள் லீவு ஐயா. 100 ரூபாய் தரேன் என் வீட்டுக்கு போறியா? என்ன பண்றீங்க? என்ன நான் ஒண்ணும் பண்ணலையா ஒய்சுமா பேசாத நான் மாட்டிட்டு போறேன் சாணி போட. ஆனால் அந்த கம்சனை கண்டு பயப்படாத நாளே கிடையாது. இருந்தாலும் சரி இன்று தினத்தில் கம்சனாகப்பட நடத்திருக்கிறான். கம்சன் இருந்தால் என்ன சொல்றான்? ஐயா மகாராஜா மரியாதை எனக்கு குரு. நான் உன்னுடைய குரு. நான் யார் உனக்கு? என்னுடைய மாணாக்கன். இந்த நாட்டுக்கு நான் என்ன வேண்டும்? நீ நாட்டரசன். ஆஹா நீ
நான் குரு. நீ குராரு எவனாரு? நான் நாட்டுக்கு அரசு, நான் நின்று இருக்கிறேன். நீ எதுக்கான பையன்? நீ உட்காரலாமா? உட்காரலாமா? ஐயா தவறுனா உட்காரத்துக்கு சிம்மாசனம் போட்டானு அவன் மேல தப்பு இல்லையா? அவன் உனக்கு போட்டு என்ன போட்டுறா எல்லாரும் பண்ணி நாளைக்கே உனக்கு டிவி கொடுத்துறோம். ஐயா என் பாதத்தை படிந்தபடியா சீரும் செருப்போடு வாழ்ந்து வருவார். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். உனக்கு நான் திருமணம் செய்ய வேண்டாம். என்ன வார்த்தை? திருமணம் எனக்கா? ஆமா. எனக்கு திருமணமா? ஆமா. கம்சா என்ன பிச்சை இருந்தா நீ பேசக்கூடிய வார்த்தை நியாயமா? எனக்கு என்ன வயதாகிறது? எனக்கு போய் திருமணம் செய்யணும் என்றியே. உனக்கு ஒரு கல்யாணம் பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க கல்யாணம் பண்றோம் பண்ணல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனக்கு திருமணம் எனக்கு நீ என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாம். பொண்ணு கிடைக்காம தலைக்கிற கண்ணாட்டி நீ வேணான்ற. அவன் 10 போடு 5 போடு கேட்கறான்னு சொல்லிட்டு பொண்ணே வேணான்றான். அவன் குடுக்குற பொண்ணை கட்டி போட பேபாடி போட்டவனே. இந்த வயசுல கல்யாணம் பண்ண நான் போறேன். மேலதான் நடக்கும். இப்ப என்ன சொல்ற? எனக்கு திருமணம் வேணாம். இந்த வயசுல கல்யாணம் வேணாம். ஆனால் அப்படியே திருமணம் செய்து நான் ஒத்துக்கினாலும் சரிதான். எனக்கு பொண்ணு தரத்துக்கு யாரு ஒத்துக்குவாங்க? இது நியாயமான பேச்சு. வயசான கேவலம் திருமணம் செய்து நான் ரெடி. பெண் எனக்கு யார் தருவார்? யார் தருவாங்க? அதானே வயசான கேவலம். பெண் யாருன்னு கேக்குறியா? தங்கை தேவகி ரோகிணி தான் பெண். யார் யாரு? தேவகி ரோகிணி தான். தேவகி ரோகிணி 2 பேருமா? ஆமா. கம்சா ஐயா, நீ பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது? கம்சா ஒரு கம்பம் அதில் 2 யானை. ஒரு கம்பம், அந்த ஒரே ஒரு கம்பத்துல வலு புரிந்திய 2 யானை கட்டலாமா? அப்படியே கட்டனாலும் சரி. கம்சா அது ஒன்றோடொன்று வாதம் செய்தால் கம்சா இத பார்த்தாயா? ஒரு கம்பத்தில் 2 மதம் பிடித்த யானையை கட்டலாமா? அப்படியே கட்டி ஒரு கம்பத்தில் 2 மதம் பொருந்திய யானை கட்ட முடியாது. யானையை கட்டினார். அதே அந்த யானையாக பதில் 2 ஒன்றோடு ஒன்று வாதம் செய்து ஒரு யானை இந்த பக்கம். இது நீயா இல்ல நானா? நானா இல்ல நீயா நானா? முன்னையும் பின்னையும் எடுத்தால் அந்த கம்பம் தாங்குமா? நான் கம்சா வசுதேவரே, அந்த கம்பம் திறமையா இருந்தால் ஒன்று என்ன 2 யானை கூட கட்டலாம், 3 யானை கூட கட்டலாம். சரி, அதனால நான் என் பேச்சு நீ கேக்குறேன் இல்லையா? அதான் பார்த்தேன். உன் பேச்ச? ஆமா. உன் பேச்ச நான் கேட்கணுமா? ஆமா. சரி கேட்டு
கேக்குறியா? அல்ல என் பேச்சு நீ கேட்டு இப்ப நான் கேட்கலாம். டீ காபி டீ காபி டீ டீ. சரி பெண்ணு பார்க்கணும். பெண்ணை பார்க்கணும். பெண்ணு பார்க்கணும். புறப்படு. விஜய். ஜெய் ரோகிணி ஜெய் ரோகிணி அண்ணா வா. மாப்பிள்ளை எப்படி மாட்டாரு? மாப்பிள்ள தானே? நீ ஏய் செந்தில என்ன விட்டுட்டு என்ன பண்ண? ஐயா நீ சேத்த கம்மிடு. அவ இருங்க. மூக்க புசுட்டு ஆடிறீங்க. ஏய் மாப்பிள்ளை என்ன சொன்ன கேளு. அதோ பாரு அங்க தாவது என்ன அதோ பாரு மாப்பிள்ள ஓய் சரி சொல்லுடா. ஏய் அப்புறம் நான் பின்னாடி இவர்தான் மாப்பிள்ளை. இவர்தான் மாப்பிள்ளையா? அண்ணா அவர் மாப்பிள்ளைய பார்த்தா ஒரு விதமா இருக்கிறாரு. அதனால நடந்து காட்ட சொல்லு. நடந்து காட்ட சொல்லு. ஆமா அண்ணா நட. நான் நடக்கிறேமா? நடக்கிறேன். நடக்கிறேன் ஐயா. இந்த முட்டி போன கேவ கட்டினாங்க என்னம்மா பண்ண போறோம்? இவரை பார்த்தா அவர் நான் அவர் நல்லா நடந்தா கூட பரவாயில்ல. கை கால் கூட நல்லா இருக்குதே இல்லையா? எப்படி நடக்கணும் அதை போல நடக்கணும். நீ நடக்கிற மாதிரி. ஆமா. சரி பிரமச்சா. அண்ணனோட நான் சூப்பரா இருப்பேன். உங்க அண்ணனோட சூப்பரா இருப்பேன். போதுமே. நான் நடப்பேன். நீ நடப்பியா? இதான் வந்து சூப்பர் நடியா? அதெல்லாம் நடக்க சொல்ல. ஐயா இது சொல்லாது, இது சொல்லாது, இது சொல்லாது. பூபதி, இவன் எதுக்கோசம் பண்றான்னு தெரியுதா? டேய், எதுக்காக? பொண்ணு தானா வருது டேய், டேய், பையா. நான் நடந்து காமிட்டேன்ல, அத போல பொண்ணு நடக்க வச்சு நான் பார்க்கணும். என் தங்கச்சி அப்ப என் தங்கச்சி போடுமா? நடக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்க போற நடக்க
உன் தங்கச்சி நட எனக்கு பிடிச்சி புடிச்சுதா? சரி கட்டிக்க கட்டிக்கிறியா? எங்க தாலி எங்க? தாலி? தாலி. நகை பாலிஷ் பண்றது பாலிஷ் பண்றது பாலிஷ் உங்க வீட்டு ஒரிஜினல் நகை என்கிட்ட குத்துரு பழைய நகை கவரி நகை பாலிஷ் பண்றது நான் பாலிஷ் பண்ணுமா ரொம்ப ஐயா சாரியா நீ அந்த குடிச்சவரா கூடாது. யார் மந்தல்றது? யார் மந்தல்றா? ஐயா நான் 3 பேர் கட்ட தாலி இருக்குது இது யாருடா? சீ. நாங்களே தேடின்னு போற வயசானத்தை பார்த்து திருமணம் செய்தாலே திருமணம் செய்தாலே நாளைக்கு கல்யாணம் பண்ண போற தாலி கை தட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆசை? சந்தோஷம் அண்ணா எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை? நந்தவனத்தை சுத்தி பார்க்கணும் நந்தவன வேடிக்கை பார்க்கலாம் ஆமா நந்தவனம் வெடிக்கா? நந்தவனம் போகணும் சரி. ராத்திரி. ராத்திரி. எதுக்குடா மாலா 2வது ஆம்பளையா நான் ஏறுங்க சொருகிறதம்மா என்ன வேண்டும்? திருமணம் செய்து ஆ. சந்தோஷத்தோடு ரதத்தை ஓட்டி செல்கின்றார் ரதத்தை ஓட்டும் பொழுது மாட மாளிகை கோலகோபுரம் இடித்து தரமட்டமாகிவிட்டது அதனால் கட்டாய மரணம் சீக்கிரம் வழிகிறது தம்பி சொல்லுங்க. அதோ பார். ஆழ்வார் உரைக்கின்றார். அவர் என்ன உரைக்கின்றார்? அதே கம்சா, உன்னுடைய தங்கை தாவகி ரோகிணிக்கு திருமணம் நடந்து விட்டது மனதில் சந்தோஷம் நினைத்துக் கொண்டு உன்னுடைய ரதமாகப்பட்டது வீதியில் வருகின்ற போது ஆட மாளிகை ஓட கோபுரம் சும்மா தவிடு பொடி ஆகின்றது. உன்னுடைய அக்குறுமுக்கு அளவே இல்லையா? தெரியாதா? கூடி சீக்கிரத்துல எழுதிக்கிறது எனக்கு சாபத்தை கொடுத்தா. இவ எதுக்கான ஒரு பொட்டச்சு அதானே இவ சாபத்தை கொடுத்து இது எனக்கு பழிக்கிட்டான். நம்மள என்ன பண்ணது? அதானே அது உன்ன போல ஆள பண்ணும், என்ன போல ஆள பண்ணுமா? ஓஹோ அது இந்த சமயம் என்று கந்தான் இந்த வனத்துக்கு வந்து விட்டான். நந்தவன போய் வேடிக்கை பார்த்து நான் சிறிது நேரம் பாருங்க. ஆகட்டும் அண்ணா ஆபத்து என்ன எதனா ஆபத்துன்னு சொன்னா வரல ஆண்டே இருக்கிறான்ல, எதுக்கு எனக்கு கூப்பிடுறீங்க? கேளுங்க. சரி 2 பேரும் கூப்பிடுறேன் அவங்கிறான்ல, அவன் பார்த்துவான். எங்க வீட்டுக்காரங்க நான் சிங்கம் என்ன சிங்கரம்பா
தானாக கனி ஒன்று பாத்துக்கிறோம். ஏண்டி அக்கா நந்தவனம் ஆமா பெருத்த நந்தவனம் ஒரே மரம் ஒரே மாமரம் மாமரம் அதுல ஒரே கனி ஒரே கனி அழகா பழுத்து இருக்குது. ஆமாக்கா பெருசு சாப்பிடலாம் ஆசையா இருக்கு. ஆமாக்கா. அப்ப பெருகிட்டா? இதோ 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 இரு 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 இரு. இதோ 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 இதோ. பாப்பா அக்கா எனக்கு ஏத்தடி அக்கா நீ குள்ளமா இருக்கற இல்லையா? ஆமா நான் ஹைட்டா இருக்கற இல்லையா? நீ பெருகிட்டுமா? உனக்கு என்னடா பாரு? நானும் எட்டி எட்டி பார்த்தா அந்த பழம் எட்டவே மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன ஆளா இல்ல? நமக்கு வீட்டுக்காரர் இருப்பார். ஆமா மீச வச்ச ஆம்பளை அவரு இருக்காரு. அவரை பார்த்து கேட்டா கனி ஓஹோ, பத்தி நல்லவா. நான் என்ன சொல்றேன், இது வந்து பகல் நேரம். இப்ப ஒண்ணு நான் பண்ண மாட்டேன். நைட்டு வேணா பாத்து. கல்யாணம் பண்ணி விட்டுரு, அப்பதான்டா உனக்கு. ஏங்க, நான் அதற்கு கூப்பிடல. யார் அதுக்கு? நந்தவன் வேடிக்கை பார்க்க போனேன் இல்லையா? அங்க அழகான ஒரு மாமரத்தில் ஒரு மாங்கனி ஒரே ஒரு மாமா என்ன இருக்குது. ஓஹோ, அதை பறித்து கொடுங்க வாங்க. அந்த மாம்பழம் அதை காமி பார்ப்போம். ஓ பாருங்க, இந்த மரமா? ஜவகி, ரோகிணி, சொல்லுங்க. ஒரு பட்டு போன மரம், பட்டு போன மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கிளை, அந்த மாங்கிளையில் ஒரே ஒரு மாயிலை, அந்த மாயிலை இருக்கக்கூடிய மரத்தில் ஒரே ஒரு மாங்கனி. இந்த மரத்தை பார்த்தால் ஏதோ முனிவருக்கு சொந்தமான மரம் போல இருக்கிறது. இதை பறித்தால் நிச்சயமாக நமக்கு ஆபத்து வந்து சேரும். இந்த பழம் வேணா விடு. பறிச்சு கொடுக்க நீ எதுக்கு நீ ஆம்பளை மீச வச்ச ஆம்பளை. சொல்றதுக்கு தெரியும். ஆமா, உன்னால பறிச்சு முடிக்க முடியாது. நம்ம அதுகிட்ட சொன்ன பேச்சு ஒரே ஒரு மாமரம் ஒரே ஒரு மாங்கனி கனி வருமா? எங்க இருக்கு? வாப்புறப்படு. மாமரமாகப்பட்டது ஒரு முனிவருக்கு சொந்தமான மாமரம். ஒரு முனிவருக்கு சொந்தமான மாமரம். இந்த மாங்கனியை பிரித்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு சாபம் வந்து நேர்ந்து விடும். அதனால் மாங்கனி வேண்டாம். எது வந்தாலும் சந்திக்க நான் தயார். என்னுடைய தங்க ஜாவகிரோகி ஆசைப்பட்டு விட்டார். அந்த கனியை நான் அறுத்த கொடுப்பேன். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்டேன்? இந்த மாங்கனி இருக்கு பார். இந்த மாங்கனியை நான் இரு பிளவாக பிளந்து ஆளுக்கு சரிபாதியா கொடுக்கிறேன். நீங்க புசித்துக் கொள்ளுங்க. அப்படியே ஆகட்டும். இந்தா. சரி அண்ணா. வந்து அப்படியே அனுப்பிடுவாங்க.
இப்படியாக கம்சராஜன் கனியை பறித்து தங்களிடத்துல கொடுக்க அந்த கனிக்கு சொந்தக்காரராக விளங்கி வரக்கூடிய அதோ பருத்துவ மகரிஷி தற்பா ஐயா வணக்கம் ஐயா சுகமாக வாய்ச்சிருப்பாய் நான் யார் யார் என்று தெரியுதா இதோ பாரஸ்ட் ஆண்டு வரக்கூடிய சந்தை தரக்கூடிய பருத்துவரிசி தினந்தோறும் வனத்துக்கு போவது தவம் செய்வது இதான் என்னுடைய வழக்கம். அதனால் ஒரு மாமரம் இருக்கும். மாமரத்திலே 12 வருஷம் ஒரு மாம்பழம் அதில் பூ வைத்து பிஞ்சிட்டு ஒரு மாங்கனி காய்க்கும். அந்த மாங்கனியை நான் ஒரு ஆள் தான் பிசிக்க வேண்டும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கும். அதனால் 12 வருடம் ஆகிவிட்டது. அந்த கனியை அந்த நாள் இன்னைக்கு வந்து விட்டது. நான் பார்த்து கனியை பிசிக்க வேண்டும். இல்ல இது நாம தான் வந்து களி பெருத்து சாப்பிடுவோம். நீ பார்த்தா இந்த களியால பெருத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாமரத்துல மாங்கனி இல்லையே யாரும் அறுத்துக்கிறாங்களே அந்த பால் சொட்ட கீழே பாரு. அதனால் என் ஞான கண்ணால் பார்க்கலாம். ஓம் நமோ நமச்சிவாய. அது இருக்க கம்சன் தான் இந்த களி அறுத்திருக்கிறார். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கலாம். பருத்தவரிசி ஆமா உனக்கு என்ன வேண்டும்? மாங்கனி அறுத்தது யாரு? அந்த மாங்கனி நான் பார்க்கவும் இல்லை, அந்த கனியை நான் அறுக்கவும் இல்லை. ஐயோ மாங்கனி அறுத்தது யாரு? மாங்கனியை நான் அறுக்க கிடையாது. யார் அறுத்தாருன்னு தெரிய கிடையாது. ஆமா ஆகட்டும். தேவகி ரோகிணி ஐயா சுவாமி மாங்கனி அறுத்தது யாரு? மாங்கனியும் பார்க்கல, காட்டுக்கும் போகல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா மாங்கனி அறுத்தது யாரு? தபயோகி வணக்கம் ஐயா. வணக்கம். மாங்கனியை அறுத்தது யாரு? மாங்கனி அறுத்தது எங்க அண்ணன் கம்ச பூமி தான் அறுத்தார். எங்களுக்கு தான் கொடுத்தார். நாங்க தான் சாப்பிட்டோம். நீங்க தான் சாப்பிட்டீங்களா? ஆமா. அதே கம்சா என்ன வார்த்தை? கனியை அறுத்து விட்டு நான் அறுக்கவில்லை என்று போய் சொன்னாங்க அல்லவா? நான் தான் கனியை அறுத்துன்னு உனக்கு யாரா சொன்னது? உன் தங்கை தேவகி தான் சொன்னா. தங்கை தேவகி சொன்னா. ஆமா. அதனால் கனியை அறுக்கவில்லை என்று போய் சொன்னாங்க அல்லவா? அதனால் உன் தங்கை தேவகி வயிற்றில் 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாய மரணம்.
நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லையே. என்னுடைய தங்கை தேவகி ரோகிணி ஆசைப்பட்டாள் என்று அந்த கனியை அறுத்து கொடுத்தனே, அதுக்கு அந்த முனிவர் சாபத்தை கொடுத்து போகிறார். அடே கம்சா, அந்த மாங்கனி நீ அறுத்து கொடுத்தாய் அல்லவா, அதே உன் யார் ஆசைப்பட்டு எடுத்து அறுத்து கொடுத்தாய்? உன்னுடைய தங்க தேவகி ரோகிணி ஆசைப்பட்டால் நீ அறுத்து கொடுத்தாய். அதே தேவகி ரோகிணி வபத்தில் 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாய மரணமாடா. ஐயோ, எனக்கு மரணமா? இந்த கம்சனுக்கு மரணமா? மரணம் மரணம். இந்த கம்சனுக்கு மரணமா? இந்த கம்சனை கண்டால் கருங்கொள்ளு குழுங்கூத்தான் நாம். அப்ப இந்த கம்சனுக்கு மரணமா? அடிய தக்கா தாவகிறோங்கடி. அண்ணா அண்ணா அந்த தேவடியா பையன் கேட்டான், நீ என்னடி சொன்ன? நீ கனியை அறுத்தது எங்க அண்ணன் கம்ச பூபதி தான் சொன்னா. நான் தான் சொல்லலாமா? அவரு கேட்டாரு, அவரு தப்பி சாபங்க. அது தேவடியா, அது தேவடியா பையன் என்ன தெரியுமா சாப்பிட்டு கொடுத்துட்டு போடா. ஏன்னா 8 பிள்ளை பேர் கேட்டால் பிள்ளை உனக்கு கட்டாயம் மரணம்ன்றா. நான் சாவணுமா உனக்கு? நான் சாவணுமா? இல்லண்ணா இல்ல நீ சாப்பிட அந்த முடிவாகப்பட்டவன் தேவகி ரோகிணி 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையால் உனக்கு கட்டாயம் மரணம். இவனுக்கு உயிரோட இருந்தா பிள்ளை பிறப்பாங்க. இவனுக்கு செத்துட்டாங்களா? எப்படி புள்ள பிறக்கும்? அப்படி பிறக்காது. எப்படி பிள்ளை பிறக்கும்? பிறக்காதுங்க. அதனால இவங்களை சிறசாக செய்ய வேண்டாம். தலைகுடி கிளம்புவாள் எடுத்தால் இப்ப என்ன காரியம் செய்ய போகிறாய்? மன்னர் கடை தெரியலையா? என்னுடைய தங்கச்சியை சிறுசான் செய்ய போகிறாய். உன் தங்கச்சி? ஆமா, உன்னுடைய தங்கச்சி. சொல்லு, இப்ப எதுக்காக உங்களை சாவடிக்க போற? இப்ப எதுக்காக உங்களை வெட்ட போற? தேவகி ரோகிணி வயிற்றில் 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையால் எனக்கு கட்டாய மரணம். இவளுக்கு உயிரோட இருந்தா பிள்ளை பாப்பாளுங்க. இவளுக்கு செத்துட்டா ஆடா உனக்கு என்ன புத்திக்குதா? புத்திக்குதாடா உனக்கு? நான் வந்து சேர்ந்தாதானே பொண்டாடியில் புள்ள பிறக்கும். அதனால என்ன வெட்டு, நான் சாவறேன். உனக்கு எதனா புத்திக்குதா? கண்ணனு போத பையா, உனக்கு எதனா புத்திக்குதா? இங்க வா. நீ சொல்றது நியாயமான வார்த்தை தான். உன் தங்கச்சியை போய் நான் சேர்ந்தாதான் பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறக்கும் இல்லைன்னா எப்படி பிறக்கும்? அதனால நீ என்ன வெட்டிடுறதான்ற. ஆமா, உன் பேச்சை கேட்டு நான் உன்னை வெட்டிடுறேன். நீ செத்துட்டான். இந்த தேவடியாளுங்க ஊர் மேல போய் புள்ளிய பெற்று அந்த புள்ளியால நான் ஏன் சாவ மாட்டேன்? பெரிய போனாலும் போவா. நீ சொல்றது நியாயமா? எனக்கு தேவகி ரோகிணி 8 பிள்ளை இருக்கு, 8வது பிள்ளை கட்டாயம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எனக்கு சாபம் வந்தது. நான் சேர்ந்ததான் புள்ள பிறகுன்ற உன்னை வெட்டிடுறேன். அந்த தேவடியாளுங்க ஊர் மேல போய் புள்ளைய பெற்று அந்த புள்ளியால நான் செத்துறேன். என்ன காரணம்? தங்கச்சிங்கள இதே மாதிரி நீயே பேசலாமா? உன் தங்கச்சிங்களா? சொல்லுங்க. அதனால என்ன பண்ண போறீங்க? அதனால் இந்தாண்ட பார்த்தா என்னுடைய தங்க தேவகி ரோகிணி, இந்தாண்ட பார்த்தா என்னுடைய குருநாதர் வசுதேவர். அதனால் இவங்க கை விலங்கு கால் விலங்கு இட்டு சிராச்சால அடைக்க வேண்டாம். கை விலங்கு கால் விலங்கு மூன்று பேரையா கை விலங்கு காலில் விட்டு சிறைச்சாலை அடைக்கிறேன். ஆனால் அதே மீறி தப்பி தவறி நீங்க 3 பேரும் சேர்ந்தால் பிள்ளை பிறந்தால் ஆராய்ச்சி மணி அடிக்கும், கோவையாரி கைதை கத்தும், செவுடன் குருடன் மேல வீழ்வான், குருடன் செவுடன் மேல வீழ்வான், உதிரம் சொட்ட உதிரம் சொட்ட அந்த சிசுவை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டும். சரி சரிங்க, சரி அண்ணா. கொடுக்குறியா? சரி அண்ணா, ஆகட்டும். எங்க தேவகி படுபாவி எங்க அண்ணன் சிறைசாலையில நம்ம கை விலங்கு கால் விலங்கு சிறைசாலையில போட்டா. இன்னைக்கு யாரு நம்மளுக்கு துணை? யாரும் இல்ல.
அந்த நாராயணன் தான் துணை. கண்டிப்பா அதனால அந்த நாராயணன் வேண்டினாதான் நம்மளுக்கு எதனா ஆதரவு கிடைக்கும் இல்லையா? அதனால நாராயணா பகவான் அருளால இதோ கை விலங்கு கால் விலங்கு இழந்து விட்டது. அதனால ஐயா இது 6வது குழந்தை பிறந்திருக்கிறது. 5 குழந்தை முன்னாடியே பிறந்துச்சு. அதையும் கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தீங்க, அவன் கொண்டு போட்டான். உதிரம் சொட்ட சொட்ட மடித்து இது விட்டான். 6வது குழந்தை அழகா இருக்குது. இதையும் கொண்டு போய் தான் கொடுக்க போறீங்களா? தேவகி இந்த நேரமாகப்பட்டது குழந்தை பிறந்த நேரம். எப்படியா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு தகவல் போயிருக்கும். சரிங்க, அதனால் அப்ப குடுத்துட்டு வாங்க. ஏய், இது 6வது பிள்ளை. 6வது பிள்ளை என்னிடம் கொடுத்து விட்டார். இதை விடலாமா? அட விசாரிச்சானே வாயத்தாய். ஏங்க என்ன ரோகிணி நீ நானும் சேரலாமா? ஆசை அன்பில்லா நமக்கு பிறந்திருப்பதோ 7வது குழந்தை பிறந்திருக்கின்றது. 7வது குழந்தை. ஆமாங்க. இதை எடுத்து சென்று என்னுடைய அண்ணனுக்கு ஒப்படைச்சிருங்க. அப்படியா? உள்ள எப்படி எப்படி சக்கரம் பத்தி தேவடியாளுங்க. நான் சாகணும் அந்த தேவடியாளுங்க. டேய் எல்லாம் டேய். ஓ இந்த ஆயப்படியில குழந்தை பிறந்து பொண்ணு செத்துனே இருக்குது. அதனால இந்த குழந்தை எடுத்து போயிட்டு நாம சுடுகாட்டுல வச்சிட்டு வந்து குழந்தைய தான் சாவுக்கு ஆயப்படியில போ போ. மழை வருது. அதனால இந்த குழந்தை இங்க வச்சுட்டு மழை நின்ற பிற்பாடு நாம எடுத்துட்டு போவோம். எடுத்து போயிடலாம். இத பார்த்தாயா? இந்த சுடுகாட்டில் ஏதோ ஒரு பிள்ளையாகப்பட்டது இறந்து கிடக்கிறது. ஆனால் இந்த உயிருள்ள குழந்தையை இந்த பிணத்திற்கு பதிலாக வைத்துக் கொண்டு இந்த உயிர் போன குழந்தையை கம்சனிடத்தில் கொடுத்தால் இந்த பிள்ளையாகப்பட்டது எங்கையாவது சென்று போய்த்துக் கொள்ளும். உயிர் போன இந்த 7வது குழந்தையாகப்பட்டது பிறந்திருக்கிறது. இது 7வது பிள்ளை. இது இறந்தே பிறந்ததா? ஆமா. திரண்டு போது நம்ம கம்சனை கொண்டு போல கம்சனை கொண்டுருவா. தேவடியாளுக்கு போனது. நம்ம செத்து போன மாதிரி அடிப்பா கம்சன். நானு நான் யாரு வீசாவே கம்சன். நம்ம ஆயர்படியில அசாதமாவுக்கு குழந்தை இல்லாம குழந்தை இல்ல. ஆமா, அதனால இதை கொண்டு போய் கொடுத்தா நல்ல பேர் ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏகப்பட்ட பொன்பொருள் தருவோம். ஏகப்பட்ட பொன்பொருள் கொடுக்கும். அதனால அந்த குழந்தை எடுத்து போய் அசாதமாக கொடுத்துடலாம். ஏங்க நீங்க பாக்குற பார்வை எனக்கு புரியுது. இப்ப நாம இருவரும் சேர்ந்தால் குழந்தை பிறந்தால் அந்த படுவாவை எங்க அண்ணன் கிட்ட போய் கொடுத்துறீங்க, கொண்டு போட்டுறான். கண்டிப்பாக. அதனால நம்ம சேர்றதும் வேணாம், குழந்தை பிறகுறதும் வேணாம்னு நான் நினைக்கிறேங்க. ஜவகி, அது எப்படி இருப்பது? எப்படியா இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி, கம்சனாகப்பட்டவன் குழந்தையை சிறைச்சாலம் செய்து கொண்டுதான் இருப்பான். சரி, அதனால் 8 குழந்தைகள் போனால் போது. நாராயணா, கோவிந்தா, ஐயா சொல்லுங்க சுவாமி. சுவாமி ஓஹோ, அடிக்காது
கொண்டு வந்து ஆ. கம்சனிடம் கொடுங்கள். ஆஹா. என்னை கொண்டு போய் ஆ. அசோக மலையில் விடுங்கள். அப்படி ஆகட்டும் ஐயா. ஆகட்டும். என்ன சபதி? ஆகட்டுங்க. நாராயண விருத்தப்படி ஆ. அடி விட்டு விட்டு பாரு நம்ம கட்டி புத்தகாரு. என்ன சபதி? அடடா, 8வது குழந்தை அழகான குழந்தையா பிறந்திருக்கிறது. ஆஹா. சரிங்க, பகவான் சொன்ன போலே ஆஹா. இதை கொண்டு போய் ஆயர்பாடியில் அசோத வீட்டில் விட்டு வந்து அச்சோதமனையில் வைத்துக் கொண்டு ஆ. அதன் பிறகு ஆ. அந்த பெண் குழந்தையை கம்சனிடம் கொடுக்க வேண்டும். ஆகட்டுங்க. அப்படி ஆகட்டும். ஆ. இப்படியாக வசுதேவர் அதோ அசோதமனைக்கு குழந்தை எடுத்து செல்ல அந்த சமயத்திலே அந்த ஆயர்பாடியில அசோதை அம்மன் அதோ கர்ப்ப வேதனை படுகிற விதம் காண்க. அசோத மலைக்கு வந்து விட்டோம். இப்போ இந்த குழந்தையை அசோதை அம்மனிடம் வைத்துக் கொண்டு இதோ பெண் குழந்தை தூக்கி வர வேண்டும். எட்டாவது குழந்தையாகப்பட்டது பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை, எட்டாவது பிள்ளை, பெண் பிள்ளை, பெண் பிள்ளையா? ஆமா. கொண்டு 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 கொண்டு. ஆஹா, ஆஹா.
பொட்டுச்சியால் எனக்கு மரணமா? இந்த பெண் பிள்ளையால் எனக்கு மரணமா? இந்த பிள்ளையை ஆகாயத்தில் தூக்கி எறிந்தால் தைரியம் வருதோ? யாரது? சக்தி என்ன வார்த்தை? என்னை கொல்ல ஒன்னாராக அதனால் உன்னை கொல்லுவதற்கு என்னை கொல்வதற்கு என்னுடைய நாராயணன் உன்னுடைய நாராயணன் என்னுடைய அண்ணன் கோபால கண்ணனா பிறந்து விட்டான். அதனால் அசோத மனைவியை வந்து வரப்போகிறான். என்றைக்கா இருந்தாலும் என்று கேட்டாலும் என்னுடைய அண்ணன் கண்ணனுடைய கையா கட்டாயம் உங்க உயிர் போகுமடா கம்சா. அந்த ஆயர்படைக்கு அசோக மலைக்கு இதை நான் சொல்கிறேன். என்ன வார்த்தை? ஆயர் பாடி உன் அடி எடுத்து வைத்தா உன்னுடைய சிரம் 16,000 சுக்லா போக கிடவது. புரியதா? ஆயர்படி அடி எடுத்து வைத்தால் என்னுடைய சிரம் 16,000 சுக்லா போக சாபத்தை கொடுத்து விட்டாய். அதனால் நான் போனதானே எத்தனை பையனுடைய சிரம் 16 சுக்லா போக வேண்டாம். என்னிடம் பூதை இருக்கிறார், சகலாசுரர் இருக்கிறார். அவங்களை இழுத்து அவனை மடி செய்கிறேன்.